ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு மழை டைமில் ஒரு கூலிங்கான டைமில் மேகி செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஸோ அந்த மேகியை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு மென்னோட சமையல், ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த மேகி நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, பீன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு முதல்ல வந்துட்டு பீன்ஸை பொரியல் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, எண்ணெய் போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு பீன்ஸ் நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி பொரியல். அது கூட வந்துட்டு தக்காளி, பீட்ரூட்டு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம். ஸோ அதையுமே வந்துட்டு தனியாக பொரியல் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா. ஸோ ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வதக்கி வடச்சட்டியில் வதக்கி தனியாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு நம்ம தண்ணி வந்து சூடு பண்ணிக்கிட்டு, அந்த மசாலா வாட்டர்லேயே சூடு பண்ணிவிட்டு மேகியை வந்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மேகி வந்து ரொம்ப உடச்சி விட்றாமல் அப்படியே கொஞ்ச நேரம் அதில் லைட்டாக பாயில் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட் மட்டும் லைட்டாக பாயில் பண்ணிங்கன்னா அந்த மேகி வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இப்போ அந்த மேகி பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக வெந்துட்டுருக்கு, அப்படியே வேகட்டும். இப்போ அந்த மேகி நான் வீடியோவில் உடச்சி விட்ற மாதிரி அப்படியே லைட்டாக உடச்சி விட்டுட்டிங்கன்னா, ஸோ அது அப்படியே பாயில் ஆகி தனித்தனியாக வந்துடும். இந்த மேகி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறி இதெல்லாம் நம்ம சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் மசால் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா, கொஞ்சோண்டு கறி மசால், மல்லித்தூள், அப்புறம் லைட்டாக பெப்பரு, அப்புறம் மிளகாத்தூள். இது வந்து நான் காய்கறி பொரிக்கும் போதே அதில் போட்டுட்டேன். இப்போ மேகி பொரிஞ்சு வரும்போது அதில் ஒரு முட்டையும், அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த காய்கறி மசாலாவையும் அது கூட ஆட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, இந்த முட்டையும் அந்த காய்கறியோடு சேர்ந்து அந்த மேகியை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் இப்போ வரைக்கும் அந்த மேகியோடைய மசால் வந்து இன்னும் போடலை. ஸோ இந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த மேகி மசால் வந்து ஆட் பண்ணிடுங்க. மேகி மசால் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேகி, அந்த காய்கறி, அந்த முட்டை எல்லாமே கொஞ்சம் குக் ஆயிருச்சு. இது ஒரு திரும்ப ஒரு 1 மினிட் நீங்கள் குக் பண்ணாலே போதும். அப்புறம் மேகி மசாலா வந்து லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு நல்லெண்ணெயும் நான் அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சூடான சுவையான மசாலா மேகி வந்து ரெடி. காய்கறி மசாலா மேகி. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். தேங்க்ஸ்.